இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் KTM Adventure 390X. இந்த KTM Adventure 390 பொறுத்தவரை நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு அட்ரினல் ரஷ் கொடுக்கக்கூடிய பிக்கப்பும் இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த KTM 390 சீரிஸை வந்து அவங்க அப்டேட் பண்ணபோது KTM 390X அப்படிங்கிற ஒரு நியூ மாடலையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 390லேருந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கட் பண்ணி இன்னும் வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 390Xல வந்து நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, கூடவே அந்த மோர் அட்வான்ஸ்ட் KTM Adventure 390 மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே ஹைலைட்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டியை டீட்டெயில்டாக ரைட் பண்ணியுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த Adventure 390, Adventure 390X ரெண்டு மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஆரஞ்ச், அப்புறம் வந்து செராமிக் ஒயிட் அப்படிங்கிற கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. மெயினாக வந்து கலர் எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் ஆரஞ்சுக்கு இந்த பேனல் ஃபுல்லாக வந்து இதில் வருது, மற்றதுக்கு வந்து அந்த செராமிக் ஒயிட் கலர் வந்து வரும். ஸோ இந்த எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த KTMக்கே உரித்தான ஒரு கலர் அப்படிங்கிறது தான் இந்த ஆரஞ்ச். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கூட ப்ரிஃபரபுளாக வந்துருக்குது. ஸோ ஓவரால் இந்த வண்டியோட டிசைனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹை செட்டான அந்த பீக் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் வந்து 19 இன்ச் வரக்கூடிய அலாய் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹையர் வேரியண்ட்டில் வந்து 390ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் ஸ்போக் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. 21 இன்ச் வீல்ஸ் வரக்கூடியது. ப்ளஸ் வந்து 320 மில்லிமீட்டர்ஸ் வரக்கூடிய ஃப்ரண்ட் டிஸ்க், ரியரில் வந்து 240 மில்லிமீட்டர்ஸ் வரக்கூடிய ஃப்ரண்ட் டிஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS-ஓடய வந்து உங்களுக்கு வருது. ப்ளஸ் வந்து சஸ்பென்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு WP Apex-ஓட உங்களுக்கு அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 43 மில்லிமீட்டர்ஸ் வரக்கூடியது. இந்த 390X மாடலில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு அந்த 390 மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்டை வந்து நீங்கள் 30 ஸ்டெப்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை இதில் வந்து உங்களுக்கு 10 ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 390 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்டெப்ஸுக்கு ப்ரீலோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 20 ஸ்டெப்ஸுக்கு வந்து அந்த ரீபவுண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா இது கம்ப்ரெஷன் ரீபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் தான் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஸ்டிஃப்னஸ், அதாவது சஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும். ஸோ ரொம்ப வந்து ஆஃப் ரோடாக அப்படி ரொம்ப மோசமான ரோட்ஸில் போகும்போது அந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் வந்து கொஞ்சம் கூட சாஃப்டரான செட்டிங்கில் வந்து வச்சுக்கணும். அந்த ப்ரீலோடையுமே நம்ம கொஞ்சம் சாஃப்டராக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கூட கம்ஃபர்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் ஹில் சைடு போகும்போது உங்களுக்கு கார்னர்ஸில் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும், கூடவே வந்து ஹைவேல நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும். இந்த மாதிரி ஆன யூஸ் கேசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்டிஃபான செட்டிங்கில் வந்து நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து அந்த சஸ்பென்ஷனோட பேசிக்ஸ். ஹெட்லைட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டால் செட்டாக வந்துருக்குது. உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DRL ஆக்ட் ஆகும். நல்ல ஒரு டாலான விண்ட்ஷீல்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டுமே வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்டில் பார்மே நல்ல ரெய்ஸ்டாக ப்ளஸ் இந்த ஒரு நல்ல ஒரு நக்கிள் கார்டோட சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த 390, அதாவது அட்வென்ச்சர் 390 அந்த ஹையர் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான செட்டிங்குமே வந்து வருது. ப்ளஸ் இந்த மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல மெட்டாலிக்கான ஒரு அந்த லீவருமே வந்து கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாகவே வந்துருக்குது. உங்களுக்கு ஹேண்டில் சைடு வெயிட்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் பேனலிங்குமே வந்து நீட்டாகவே இருக்குது. ஒரு கொஞ்சம் சிம்பிளான பேனல் தான், உங்களுக்கு பயங்கர காம்ப்ளெக்ஸாக இல்லை, சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. KTM அந்த ரெடி டு ரைஸ் அப்படிங்கிற பிராண்டிங்குமே கொடுத்துருக்காங்க. 390X அப்படிங்கிறது இங்கே வருது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்தவரை வந்து 14.5 லிட்டர்ஸ் வரக்கூடிய ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ வந்து லாங் ரைட்ஸ் போகும்போதும் அடிக்கடி ஃபியூல் பண்ணாமல் கொஞ்சம் வந்து டிஸ்டன்சஸ் கவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்துருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து ஒரு மேட் பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் நீட்டான ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கீக்கான இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த டேங்குக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெட்டல்லே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அந்த என்ஜின் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 228 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. அந்த ஹையர் அட்வென்ச்சர் 390 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 238 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் உங்களுக்கு கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்ட் என்ஜின்மே வந்து வருது. உங்களுக்கு அந்த ட்ரெலி ஃப்ரேம் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ்டாக வந்து தெரியுது, நீட்டாகவே இருக்குது. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டான விஷயங்கள் தான். உங்களுக்கு பிரேக் பெடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பல்லு மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டலில் வந்து ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ரப்பரை வந்து வேணால் நீங்கள் வந்து
ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோட் போகும்போது இந்த ரப்பரில் கூட சின்ன ஒரு ஸ்லிப்புக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த பல்லு டைப்பில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் கூட செக்யூராக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 825 மில்லிமீட்டர்ஸ் வந்து சீட் ஹைட் வருது. ஹையர் வேரியன்ட் உங்களுக்கு 390 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 830 மில்லிமீட்டர்ஸ் வந்து சீட் ஹைட் வருது. உங்களுக்கு ரைடருக்கு நல்ல ஒரு லாங்கான சீட் ப்ளஸ் வந்து இதுலேயுமே நல்ல ப்ரொடெக்ஷனாக கொஞ்சம் சாஃப்டான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்குமே வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து அப்படி அந்த கொம்பு மாதிரி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீலை பொறுத்தவரை உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வருது. ப்ளஸ் வந்து டிஸ்க் பிரேக்ஸோட வருது. இதில் வந்து அந்த ரியர் வந்து மோனோஷாக் ப்ளஸ் வந்து அந்த 10 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மே வந்து வருது. டெயில் உங்களுக்கு அப்படி ஸ்லீக்காக குட்டியாக வந்து வருது. எல்இடியில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரண்ட்லேயுமே இதே மாதிரி குட்டியாக க்யூட்டாக தான் இருக்குது. இதுலையுமே எல்இடியில் உங்களுக்கு பிரேக் லேம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து அந்த ஒரு அட்வென்ச்சர் பைக்கு ஏற்ற ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டயர்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து 100/90யும் பின்னாடி வந்து உங்களுக்கு 130/80யுமே வந்து கொடுத்துருக்காங்க டயரோட சைஸு. இப்போ ஏறி உட்காந்துமே வந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வரும். ஸோ அதுவுமே வந்து ஒரு மேனேஜபிளான வெயிட் தான், பிரச்சனை இல்லை. இப்போ வண்டியோட எக்ஸாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா இது வந்து ஆஃப் ரோடு இந்த வாட்டர் வெயிடிங் எல்லாம் தேவை, அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்தா எப்படி, பொதுவாக வந்து நமக்கு ரைஸ்டாக தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது. பட் இது வந்து அவங்க உள்ளாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வந்து யூனிக்காக வந்து டிசைன் பண்ணி தண்ணி வந்து என்ன வந்தாலும் என்ஜினுக்குள்ளாடி என்ட்ராகாத அளவுக்கு அவங்க செக்யூராக வந்து வச்சுருக்காங்க. அதாவது 400 மில்லிமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 15 இன்ச் அளவுக்கு வந்து தண்ணியில் கூட நம்மளால் வந்து அந்த வாட்டர் வெயிடிங்ஸ் ரொம்பவே சேஃபாகவே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உட்கார்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ரைடர் எர்கனாமிக்ஸுமே வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வந்து ஒரு மினிமலான வைப்ரேஷன் நமக்கு ஃபுட் பெக்ஸில் மட்டும் தெரியுது. ஸோ இதுதான் வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டுமே. ஸோ நல்ல ஸ்போர்ட்டியான அந்த ஒரு கேடிஎம்முக்கு யூனிக்கான எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பேனல் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சகதி அடித்தாலும் நமக்கு அந்த ஃபைனரான சின்ன கிராவல் எல்லாமே வந்து உள்ள படாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நீட்டான ஒரு கிராஷ் கார்டுமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை உங்களுக்கு 2 மாடல்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஒரு 5 இன்ச் வரக்கூடிய கலர்டு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியஸ் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியுது. ஸோ அதுவுமே நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானது தான். இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வருது. ப்ளஸ் வந்து ஏபிஎஸ் ப்ளஸ் அந்த மோடு, அதாவது இந்த 390X மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் ஏபிஎஸ் மோடு இருக்குது. அதாவது ரியர் ஏபிஎஸை வந்து அவங்க வந்து கட் ஆஃப் பண்ணிடும். அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் வரும். சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் டிஸ்பிளே ஆகும். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர், இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. ப்ளஸ் கிளாக்கு, ட்ரிப் மீட்டர், ஆவரேஜ் ஸ்பீட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெனுவுக்கு போகிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மோட்டார் சைக்கிள் ஏபிஎஸ் வந்து என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறது, டிஸ்பிளே மோட், ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு அந்த ஃபோன் கனெக்டிவிட்டியுமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த நேவிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் லாங் ரைட்ஸில் எல்லாம் போகிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து இங்கே நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வேரியஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதிலேயே வந்து கிடச்சிருது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அப் டவுன் ப்ளஸ் வந்து மெனு பேக் எல்லாமே வந்து வருது. ஹை பீம் ப்ளஸ் லோ பீம் ப்ளஸ் பாசிங் வந்து இன்டிகிரேட்டடாக ஒரு சுவிட்சாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹசார்ட் லேம்புக்கான சுவிட்ச், இண்டிகேட்டர் ஹார்ன். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் கில் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 390 மாடலில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ஸுமே வந்து வருது. அதாவது என்னென்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம கிளச்சை வந்து பிடிக்கணும்னு இல்லை, டக்குன்னு வந்து கியரை மட்டும் ஷிஃப்ட் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பீடை வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லிப்பர் கிளச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரைடில் வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து சொல்லிடுறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக்கான அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது அந்த 390 மாடல், அதாவது ஒரு ப்ரீமியம் மாடலில் வந்து கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து 3 ரைட் மோட்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து கார்னரிங் ஏபிஎஸ், இந்த 4 ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு அந்த மோர் ப்ரீமியம் மாடலில் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறதையுமே வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹையர் ப்ரைஸ் இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் எப்போவுமே லாங் ரைட்ஸில் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு டைப் சீட்டில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் போட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த KTM அட்வென்ச்சர் 390Xை வந்து ரைட் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐடில் லைட்டாக ஒரு வைப்ரேஷன் மட்டும் நமக்கு ஃபுட் பெக்ஸ்லேயும் டேங்க்லேயும் லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வந்து கிளச்சை நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாலே லைட்டாக வந்து வண்டி மூவ் ஆகுது.
இப்போ டவுனுக்குள்ளே அப்படியே ஓட்டி பார்ப்போம். ஓ காட், அந்த லோவர் அண்ட் ட்ராக்ஷன், கியர் ஷிஃப்ட்டோட ஸ்மூத்னஸ். கியர் ஷிஃப்ட் வந்து அப்படி பட்டரி ஸ்மூத்தாக வந்து கியர் ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஒரு மெட்டல் ஃபீலோ மெக்கானிக்கலாவோ அப்படி தெரியாமல் சூப்பராக இருக்குது. ஓரளவு ஈஸி டு ரைடாக தான் வந்துருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆக்சுவலி அந்த ஒரு கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வந்து தெரியும். பட் சிட்டியில் வந்து நம்ம ஒரு 4th கியர் வரைக்கும் வச்சு தான் ரைட் பண்ணணும். ரொம்ப 5th கியர் 6th கியர் போடணுன்னா நம்ம ஒரு 60 வரைக்கும் வந்தால் 6th கியர் போடலாம். அதுக்குள்ளாடி அப்படின்னா நமக்கு 4th கியர் அந்த ரேஞ்சில் வச்சு ரைட் பண்ணணும். அப்படியே ஒரு தாளாக அப்படியே ஒரு குதிரை மேலே உட்காந்து ஓட்டுற அந்த ஃபீலிங் இந்த செக்மெண்ட் வெஹிக்கிளில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீலிங்கே தனி தான். இப்போது பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக 46 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 39 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி ரைடிங்கில் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் லைட்டாக தெரியுது ஃபுட் பெக்ஸில். பட் அந்த இன்ஜினோட ட்ராக்ஷன் நல்லாயிருக்கு, அந்த டார்க் டெலிவரியுமே நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா ரைட் பை வயர் த்ராட்டிலுமே கொடுத்துருக்காங்க. த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அப்படி குவிக்காக பர்ஃபார்மன்ஸாக பெஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்பீடு வந்து குவிக்காக வருது. ஆப்வியஸ்லி ஒரு 398 cc கிட்டத்தட்ட 400 cc இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் அப்படிங்கும்போது அவங்க சூப்பராகவே இருக்குது. இந்த வைப்ரேஷன் லெவல்ஸை மட்டும் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து இப்போ ஷூ போட்டு ஓட்டும்போது ஓகே நமக்கு மேனேஜபிளாக இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம இது லாங் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது கண்டிப்பாக ஷூ போட்டுருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க குறைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். மற்றபடி சிட்டியில் அப்படியே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு பல்கியாக ஹெவியாக அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. ஏன்னா வண்டியோட வெயிட்டும் ஒரு அரௌண்ட் 182 கிலோஸ் தான் இந்த ரெண்டு மாடல்ஸுக்குமே. அட்வென்ச்சர் 390X அப்புறம் வந்து அட்வென்ச்சர் 390 ரெண்டுக்குமே நல்லா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ரைட் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு அதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு சஸ்பென்ஷன் வந்து நிறைய ட்ராவலும் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த பம்ப்ஸ் அப்புறம் வந்து அந்த பாட்ஹோல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்சார்ப் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது சஸ்பென்ஷன் அந்த லெவல்லே வந்து நமக்கு அது எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அது நமக்கு பெருசாக வந்து ரைடரை பாதர் பண்ணாமல் வந்து நமக்கு இருக்குது. கியர் ஷிஃப்ட்டோட குவாலிட்டி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ராவான பவர். பட் நம்ம கண்டிப்பாக அதை ரெஸ்பான்சிபிளாகவும் யூஸ் பண்ணணும். சிட்டி ரைடிங் ஓவரால் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கிளச்சும் வந்து அடிக்குவேட்டாக லைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டான ஆட்கள் மட்டும் வந்து கொஞ்சம் அந்த வண்டி போட்டு கொஞ்சம் செட் ஆகணும், அவ்வளோதான். வைப்ரேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க, ரிஃபைண்டாக டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சஸ்பென்ஷன் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ப்ளஷ்ஷான ரைடு. ப்ளஸ் வந்து மோசமான ரோட்லேயுமே வந்து தைரியமாக நம்ம வந்து அப்படி கேஷுவலாகவே குண்டுக்குழியில் போட்டு போகலாம். இந்த மாதிரி ரொம்ப டைட்டான டிராஃபிக்கில் நம்ம ஓட்டும் போதும் சில ஒரு பாசிட்டிவாக தெரிகிற விஷயம் என்னென்னா வண்டியோட வெயிட் வந்து ஃபீல் ஆகலை. ப்ளஸ் வந்து நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. நல்ல நம்ம ஸ்லோ ஆனாலும் இப்போ ஒரு லெஸ் தேன் 10 km/h அந்த மாதிரி ஸ்பீடு வந்தால் கூட நம்ம காலை வந்து ஊனணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கல. வண்டி வந்து அப்படி பேலன்ஸ்டாக இருக்கிறது மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் பிகினரான ரைடர்ஸ்க்குமே வந்து ஒரு சப்போர்ட்டான விஷயந்தான். ப்ளஸ் வந்து நல்ல சஸ்பென்ஷன், அதில் இந்த மாதிரி மோசமான ரோட்ஸுக்கு எல்லாமே வந்து கேஷுவலாக நம்மளால் அப்படியே வந்து ஓட்ட முடியுது. பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு செக்ஷனில் வந்து நம்ம போகிறோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே கேஷுவலாக நம்ம எந்திரிச்சிருந்து அப்படி மினிமலான ஆஃப் ரோட் மாதிரி நம்ம போகணுன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவோம், நம்ம வந்து கேர்ஃப்ரீயாக அப்படியே ஓட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா 5th கியர் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்லேயே போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 அந்த ரேஞ்ச் வரைக்கும், அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடில் வந்து நீங்கள் போட்டு போய்க்கலாம். ஸோ த பெஸ்ட் பிளேஸ்
இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராக அப்படியே கேஷுவலாகவே நம்ம ஓட்டிகிட்டு போய்க்கலாம். வண்டியே எல்லாத்தையும் பார்த்துக்கோம். இப்போ நம்ம ஹைவேல என்ட்ரு ஆக போகிறோம். ஹைவேல அப்படி குவிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். இல்லை அந்த விண்ட்ஷீல்டுமே வந்து நமக்கு நல்லாவே இருக்குது, நல்லா ஹை செட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்பீடு போய் பார்க்கும்போது தெரியும் அது ஆக்சிலரேட் ஆகிற விதமே தனி. இன்னொன்று குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஃபிஃப்த்லேருந்து இப்போ சிக்ஸ்த்து போகணும், கிளச்சே வந்து பிடிக்க வேணாம், ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணால் போதும். ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கியர் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் அப்படி சிம்பிளாக வந்து நம்மளால் கியர் ஷிஃப்டிங் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு ஒரு 90 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருப்போம். இன்னும் வந்து பவர் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட் பண்ணது வந்து குவிக்காக ஸ்பீடு ஏறுது. ஸோ அவ்வளோத்துக்கு வந்து அந்த பவர் அந்த 46 PS அப்படிங்கிறது சூப்பராகவே தெரியுது. ஸ்டெபிலிட்டி வைஸும் நல்லா இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மண் ஏதோ கொட்டி அப்படி ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது. அதில் ஏறி இறங்கும் போது கூட வண்டி வந்து எந்த விதத்துலேயும் அலட்டாமல் ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக சூப்பராக மெயின்டைன் ஆகுது வண்டி. ஸோ ஹைவேக்கும் ஒரு சூப்பரான அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு கண்டிப்பாக வெஹிக்கிள் வந்து கொடுக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கார்னர்ஸ் நமக்கு எப்படி ஹேண்டில் ஆகுது அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். பிக்கப்பு தான் அப்படி ஜம்முன்னு ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு அந்த பவர் வந்து கிடைக்குது. இல்லை ஹேண்ட்லிங் வைஸுமே வந்து நம்ம நேரமே சிட்டியில் ஓட்டும்போது நமக்கு அந்த வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆச்சுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணலை, திருப்பி போகும்போது பார்ப்போம். இருந்தாலும் நமக்கு அந்த வெயிட் ரொம்ப ஃபீல் ஆகாததுனால வண்டி அப்படி நிம்பிளாக நம்ம ப்ளேஸ் பண்ணுறது மாதிரி வந்து நமக்கு ஈஸியாக வந்து வண்டி ஹேண்ட்லிங்குமே வந்து கிடைக்குது. இன்னொன்று அந்த ஸ்பீட் பிரேக்கர் வழக்கமாக வேறு எந்த வண்டி கொண்டு வந்தாலுமே வந்து நல்லா ஸ்லோ பண்ணி செகண்ட் கியரில் ஏறும். பட் இது நான் பெருசாக ஸ்லோவே பண்ண வேண்டிய தேவை வரல. அவ்வளோ குயிக்காக வந்து நமக்கு அப்படி கேஷுவலாக ஏறி இறங்குற ஒரு சப்போர்ட் வந்து பண்ணுறது வண்டி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதோட பெரிய பாசிட்டிவ். இந்த பாலத்தில் கூட மற்ற வண்டிகள் எல்லாமே ரொம்ப ஆண்டுலேட்டடாக நமக்கு அந்த பாலத்தோட காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அப்படி தெரிஞ்சுட்டே இருக்கும். பட் இது வந்து லைட்டாக ஒரு ஃப்ளோட்டு மட்டும் ஆகுதே தவிர வண்டி வந்து ரொம்ப ரஃபாக இதாகவே இல்லை, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்து மெயின்டைன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் நான் மென்ஷன் பண்ணது. அப்படி ரொம்ப கேஷுவலாக 3rd கியர் அப்படியே வந்து நம்மளால் எந்த காணாம அப்படியே இருக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோட் ஃபோக்கஸ்டு டாலான வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு நார்மல் நேக்கட் மாதிரி வந்து கார்னர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடை கீழே வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த கார்னர்லாம் நான் நினச்சது மாதிரி கரெக்டாக வந்து வண்டி ஹேண்டில் ஆகுது. அதுலேயுமே வந்து ப்ராப்ளம் இல்லை, நமக்கு ஈஸியாகவே அப்படியே டேக்கிள் பண்ணி வந்துடலாம். ஸோ ஓவரால் ஒரு வெர்டிக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சிட்டியில் டே டு டே யூசேஜுக்குமே வந்து நமக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஹைவே நீங்கள் லாங் டூரிங் அடிக்கடி போகிறவங்களுக்கு ஒரு ஒன் வெஹிக்கிள் தட் டஸ் இட் ஆல், அந்த மாதிரி ஒரே வெஹிக்கிளில் நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டியூக் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருக்குது. ஹீட்டிங் நிறைய பேர் கேட்பீங்க. இப்போதைக்கு வண்டி ஃப்ரெஷ் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த ஹீட்டிங் தெரியுது. பட் வந்து சர்வீஸ் ஒன்று முடியும் போது ஸோ அந்த ஹீட்டிங்குமே வந்து கம்மியாகும். ஓவரால் எனக்கு பாசிட்டிவான ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த வைப்ரேஷன் லெவல்ஸை மட்டும் கொஞ்சம் அவங்க இன்னும் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து வண்டி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஓரளவுக்கு அந்த கேடிஎம் அப்படிங்கிற பிராண்டுக்கான ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி ஓரளவுக்கு நல்ல ஒரு டீலாக தான் எனக்கு தெரியுது. ப்ளஸ் மைலேஜ் அப்படிங்கிறத பொறுத்தவரை ஒரு அரவுண்ட் 30 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வெஹிக்கிள். ஸோ இந்த அட்வென்ச்சர் 390Xை பொறுத்தவரை உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்குமே வந்து ஒரு நல்ல வண்டியாக தான் இருக்குது. என்னென்னா வெயிட்டுமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வெயிட்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹைவேக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்.
அக்கேஷ்னலாக ஆஃப் ரோடிங் போகிறதுக்கும் சரி அதுக்குமே வந்து சப்போர்ட்டிவான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. டியூப்லெஸ் டயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துலையுமே நம்ம கவலைப்பட வேண்டாம். மோர் ப்ரீமியம் ஆஃபரிங் போனீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஸ்போக் வீல்ஸ்லேயே வந்து அவங்க டியூப்லெஸ் டயர்ஸ் டைப்புமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜாக தான் இந்த KTM அட்வென்ச்சர் 390 அப்படிங்கிற அந்த சீரிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்தாக வந்து இருக்குது. அந்த வைப்ரேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் செட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எங்களோட சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் பெட்டரான கான்டென்ட் வந்து நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு கொண்டு வர முடியும். கூடவே எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரும்போது எப்போவுமே வந்து சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கட்டும். நிதானமாக போய் வந்தால் நமக்கு நல்லதாக இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.